ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ குவைத்தில் வந்து சைரன் வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ நேற்று சொன்ன மாரி தான், அன்வான்டாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கான நியூஸோட ஹெட்டிங்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். அதாவது குவைத்தில் வந்து 11 வயசு குழந்தை வந்து இறந்துருக்காங்க. அடுத்ததுன்னா இண்டிகோ குவைத் விமானிகள் குவைத்திக்கு சீக்கிரம் வர சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய எம்பசி மூலம் இந்தியர்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுமாரி ட்ரோன்கள் பறக்க விடக்கூடாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் என்ன நியூஸ்னு. வாங்க ஃபஸ்ட்டு நியூஸ்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸே அதுதான். அதாவது இன்றைக்கி காலையில் வந்து வான்வெளி ட்ரோனை இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் சிறு பாகம் வந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்திருக்கு. எந்த பிளேஸ் அப்படின்னா அசிமா கவர்மெண்ட் பகுதியில் தான் விழுந்திருக்கு. அதில் 11 வயசு குழந்தை வந்து இறந்துருக்கு. அவங்க வீட்டில் உள்ள பாக்கி 4 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அப்துல்லா அல் சலாட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான், அதாவது குவைத்தில் உள்ள நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. சைரன் வந்தால் பயப்படாதீங்க. அது எதுக்கான சைரன் இங்கே லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே குவைத்திகள் எல்லாரும் குவைத்துக்குள்ளே வர சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ குவைத்திய யாராவது வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க மார்ச் 6க்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்தமாரி குவைத்தி மினிஸ்ட்ரியிலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா, ட்ரோன் பறக்க விடுவோம்ல, வீடியோ எடுப்போம்ல, ட்ரோன் பறக்க வச்சு வீடியோ எடுப்போம்ல, அது வந்து வேண்டாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்தமாரி புகைப்படம் ட்ரோன் எல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, குவைத் மஹபுல்லா டவரை பற்றி தப்பாக ஏதோ சொல்லி ஒரு இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து போடுங்க, அன்வான்டாக போடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். நேற்று இறந்த 2 வீரர்களோட அடக்கம் தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்கு பிக்கஸ்ட்டு சல்யூட் தான் பண்ணணும் இல்லையா? நமக்காக உயிர் விட்டுருக்காங்க. ஸோ அந்த இதையும் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி தான் போட்டிருந்தேன். அதேமாரி அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, குவைத் சாகில் செயலி, அதாவது காது கேட்காதவங்களுக்கு சைரன் வரும்போது குவைத் சாகில் ஆப்பில் வந்து அப்டேட் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அது சரியாக தெரியலை. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ குவைத்தில் வசிக்கிற நமக்கு, அதாவது இந்தியர்களுக்கு குவைத்து எம்எஸ்சிலேருந்து ஒரு இதுதான், அதாவது இந்திய தூதர் பரிமிதா திரிபாதி அவர்கள் வந்து முக்கியமான அறிவிப்பையும் நம்பிக்கையும் வந்து ஒரு செய்தி மூலமா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ வரும், அந்த வீடியோவையும் பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இருங்க சைரன் வந்தால் பயப்பட வேணாம், அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், எந்தெந்த சைரன் எப்படி உள்ளதுன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். State of Kuwait. Citizens and residents are advised to observe the following guidelines when they hear the sirens. Intermittent tone. Signals an imminent danger. Waved tone. Indicates that danger is currently occurring. Continuous tone. Signifies that danger has passed. Please remain calm, do not panic. And follow the instructions provided by civil defense authorities through official media channels. This message is brought to you by the General Department of Public Relations and Security Media at the Ministry of Interior. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.